மூன்றாவது ரக்காயத்துக்காக எழும்போது அது ரெண்டாவது ரக்காயத்தை முடிச்சிட்டு முதல் அத்தஹியாத்தில் இருந்துட்டு மூன்றாவது ரக்காயத்துக்காக எழும்புவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் கை வைத்துறது சுன்னத். கை உயர்த்தி கொண்டு தக்பீர் சொல்வது சுன்னத். இரண்டாவது ரக்காயத்துக்கு எழும்போதும் நான்காவது ரக்காயத்துக்கு எழும்போதும் கை வைக்கக்கூடாது. முதல் அத்தஹியாத்தில் இருந்துட்டு லுஹர் தொழுகையில, அசர்ல, மக்ரிப்ல, இஷாவுல முதல் அத்தஹியாத்தை முடித்து விட்டு நீங்கள் மூன்றாவது ரக்காத்துக்காக எழும்போது இரண்டு கைகளை உயர்த்துவது சுன்னத். அடுத்தது நாங்க அத்தஹியாத்தில் முதல் அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய முறையை நான் சொன்னேன். இரண்டாவது அத்தஹியாத்தில் இருக்கக்கூடிய முறையில ஒரு சின்ன வித்தியாசம். என்ன அந்த வித்தியாசம்? முதல் அத்தஹியாத்தில் நாம் இருக்கும்போது என்ன சொன்னோம்? நம்முடைய இடது கால் மீது அமர வேண்டும், வலது காலை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். கடைசி அத்தஹியாத்தில் இடது காலை வலது காலுக்கு கீழ் விட்டு தரையிலே நாம் அமர வேண்டும். இப்போ தரையில் அமர்ந்திருக்கிறோம். முதல் அத்தஹியாத்திலே இடது கால் மீது அமர்ந்திருப்பது, கடைசி அத்தஹியாத்திலே இடது காலை வலது காலுக்கு கீழ் விட்டு தரையில் அமர்வது. இதுல நோய் உள்ளவர்கள், முடியாதவர்கள், வயது போனவர்கள் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு எது முடியுமோ அவங்க இருந்து கொள்ளலாம். சிலருக்கு என்ன செய்யாது, இப்படி இருக்க முடியாது, எந்த நிலையில் இருக்க முடியாது. சிலர் என்ன செய்வாங்க, இப்படி இருப்பாங்க. உதாரணமா உங்களுக்கு கால்கள் மடக்க முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள், காலை நீங்க பின்னிட்டுக் கொள்ளலாம். சிலர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இப்படித்தான் இருக்க முடியும், இப்படி இருந்து கொள்ளலாம். அல்லது ஒரு காலைத்தான் மடக்க முடியும், ஒரு காலை நீட்டி வைத்துக் கொள்வார்கள். இது உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கிறதோ. இது யாரு? நோயாளிகள், முடியாதவர்கள். இப்படி உங்களுக்கு விரும்பிய பிரகாரம் இருந்து கொள்ளலாம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஒரு ஆத்மாவுக்கு முடியாத ஒன்றை அல்லாஹ் கடமையாக்குவதில்லை. நாம் சொல்லக்கூடிய முறைகள் யாருக்கு? எல்லாம் செய்வதற்கு முடியுமானவர்களுக்கு, ஆரோக்கியமானவர்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு இந்த சைட்ல வச்சு பார்த்து காட்டினேன், பின் சைட்ல காட்டினேன் விளங்குறதுக்காக. இப்ப நான் முன்னுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரியான முறை எப்படி செய்யணும், எது தவறான முறை என்பதை இரண்டே சொல்லி காட்டுறேன். அல்லாஹு அக்பர். இங்க எங்களுடைய 7 உறுப்புகள் பட வேண்டும். நெற்றி மூக்குடன், 2 கைகள் உள்ளங்கைகள் தரையில் பட வேண்டும். விரல்கள் நெருங்கியவாறு கிபிலாவை முன்னோக்கியவாறு நிமிர்ந்திருக்க வேண்டும், விரிந்திருக்க வேண்டும். எங்களுடைய இந்த விழாக்களும் கைகளும் விழாக்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். 2 கைகளும் காதுகளுக்கு நேராக அல்லது தோள்பியத்துக்கு நேராக 2 முறையாக வைத்துக் கொள்ளலாம். நாய் படுப்பது போல உங்களுடைய கைகளை நீங்கள் தரையில் வைக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது இப்படி தொழுவது, இப்படி கைகளை வைப்பது. அதே போல எங்களுடைய விழாக்களுடன் சேர்ந்து வைப்பது, தொடையையும் வயிற்றையும் சேர்த்து இப்படி செய்வது. அதிகமாக இப்படி சில நேரங்கள் ஹரத்தில் சொல்லும்போது இப்படி பெண்கள் சுஜூது செய்வதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தவறாக வழங்கியிருக்கிறார்கள். பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. நாம் சொன்ன முறை எல்லோருக்கும் தான், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இதே முறைதான். இதுதான் சரியான முறை. இப்படித்தான் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையை விரிச்சு வைப்பாங்க. பின்னால் இருந்து பார்ப்பவர் ரசூலுல்லாஹ்வுடைய கக்கத்தின் வன்மை தெரியும் அளவுக்கு கையை விரித்து வைத்திருப்பார்கள். ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி 2 கைகளுக்கு, அதாவது இந்த இடைகளுக்கு மத்தியில் நுழையும் அளவுக்கு அதை விரித்து வைப்பார்கள். ஆனால் ஜமாத்துடன் தொழும்போது நீங்கள் அந்த சூழ்நிலையை கருதி கையை சுருக்கிக் கொள்ளலாம். இதுதான் சரியான சுஜூது செய்யக்கூடிய முறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் போது தன்னுடைய நெற்றியை, மூக்கை தரையில் அழுத்தி வைப்பார்கள், அவங்களுடைய உள்ளங்கைகளையும் அழுத்தி வைப்பார்கள் என்று ஹதீதுகளில் காண கிடைக்கிறது. இதுதான் சுஜூது செய்யக்கூடிய சரியான முறை. இப்போது நாம் ஒரு ரக்காத்தை முடித்துக்கொண்டு 2 சுஜூதுகளுக்கு முடித்துக்கொண்டு அடுத்த ரக்காத்துக்கு எழும்புவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு எழுவார்கள். எழுவாங்க. எழும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஊண்டிக்கொண்டு எழும்புவாங்க. இப்ப நாங்க 2 சுஜூதை முடிச்சிட்டோம். பிறகு என்ன செய்ய போறோம்? 2வது ரக்காத்துக்காக எழும்ப போகிறோம்.